ஸ்டுடியோ தனியை ஸ்டார்ட் பண்ணி அது ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு 10 நிமிஷம் வீடியோவே ரொம்ப கஷ்டமானது தான். சரி இருந்தாலும் ஏற்கனவே ஒரு வாட்டி வீடியோ போட்டிருக்கேன் 25 நிமிஷம் மாதிரி. அதெல்லாம் ரொம்ப இப்போ என்கிட்ட ஃபோன் கூட இல்லை, எங்கள் அப்பாவோட ஃபோனில் தான். அதுவும் நான் சாதாரணத்தில் தான் நான் வந்து எடிட் பண்ணேன். அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய ப்ராசஸ் ஆகுதுன்னா எடிட் பண்ணுறது, திரும்ப நம்ம எடிட் பண்ணுறதுன்றது. காஸ்டியூம் என்ன வித்தியாசமாக காஸ்டியூம்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, எங்கள் ஸ்கூலில் வந்து ஃபேர்வெல் டே வச்சுருந்தாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படியே தீயாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, பயத்துலேயே நம்ம எல்லோரும் படிச்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி இப்போவே ஃபேர்வெல் டே வச்சுட்டாங்க. ரொம்ப கவலையாக தான் இருக்குது. இதே மாதிரி தான் நினப்பு வந்துக்கிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோம். ஐயோ அங்கங்கே போயிடுவாங்க, கட் ஆஃப்லாம் ஒவ்வொருத்தையும் மேலே ஏறுவேன், இன்னொருத்தையும் கீழே இறங்குவேன், வேறு காலேஜ் தான் போவாங்க. இந்த அதை பற்றிலாம் யோசிக்காமல் நல்லா சொல்லிக்கிறேன். என் ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 16 GB தான். வெறும் 16 GBயில் வந்து ஏற்கனவே வந்து 10 GB வந்து ஃபுல்லாகிடுச்சு. மற்ற 6 GB வச்சு தான் நான் வீடியோஸே கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி அப்படியே ஃபோனில் ஹேங் ஆகும். 32 GB மெமரி கார்டு வந்து வாங்கி போட்டாகணும். அப்போ நீங்கள் என்னோடய சேனலுக்கு வந்து புதுசுன்னா நானே எனக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். பெயின் வந்து நம்மள இந்த எடிட்டர் பண்ணுறாங்க பாருங்களா, அந்த மாதிரி ஆளுகளுக்கு தாங்க தெரியும் வழி என்னன்னு. என்ன பண்ணுறது, ரெடி பண்ணி தான் ஆகணும். ஃபோனை வேறு அப்படி தான், ஒருத்த ஃபோனை வச்சுட்டு எப்படி பண்ணுறது. கடைசியாக நான் வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். அது எப்போன்னு பாருங்கள், பார்த்துக்கோங்க. திரும்பவும் எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயும் அப்பா எனக்கு அப்படியே மண்டே வெடிச்சிருச்சு. இப்போ தான் எடிட் பண்ணி முடித்தேன். சரி, அது ஏறிக்கிட்டு இருக்கு, அதை அப்லோட் பண்ணிடலாம். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அனுப்பிவிட்டுலாம். சரி, நான் வந்து அந்த வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன், மியூசிக்லாம் ஆட் பண்ணியிருந்தேன், நிறைய ஃபாண்ட்ஸு, நிறைய டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். அது பூராமே எடிட் ஆகிடுச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே கடுப்பாகிடுச்சு. என்னது இனிமேல் நான் எடிட்டே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கஷ்டப்பட்டு எடிட் பண்ணிட்டோம், திரும்பியும் ஒரு வாட்டி எடிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் உள்ளே போனது இந்த எடிட் ஆப் வந்து ரொம்ப சுத்த ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப ஸ்ட்ரக்காக ஆரம்பிச்சிருச்சு. மெமரி கார்டு வந்து என்கிட்ட இருந்தது வந்து 16 GB, அதில் பாதி வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி வந்து வீடியோ நிறைய எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லானதுனால ரொம்ப ஹேங் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டு திரும்பியும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி திரும்பி ஏற்றுறேன், அப்பயும் சுத்தமாக இருந்துச்சு. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு திரும்பியும் எடிட் பண்ணி முடித்தேன். எடிட் பண்ணி முடிச்சோடனே என்னாச்சு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் போட்டிருந்தேன். யூடியூப்பில் போட்டு அடுத்த நாளே பிரச்சனையாக போச்சு. அப்புறம் ஸ்கூலில் வந்து ஃபேர்வெல் டேஸ் வந்து வைக்கக்கூடாதுன்ற மாதிரி வேறு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் டெலிட் பண்ணிட்டேன். எது ப்ரைவேட்டில் போட்டேன். வருங்காலத்தில் போட்டாலும் போடுவேன், இல்லைன்னா அப்படியே தெரில என்னென்னு அதை பற்றி ஐடியா இல்லை. நிறைய பேர் வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருப்பீங்க. ஆனால் அதில் வந்து யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வெரி இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான் எடிட்டு. நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூடியூப்லேருந்து காப்பிரைட்ஸ் எதுவுமே வரக்கூடாதுன்னா நம்ம சொந்தமாக தான் நம்ம வீடியோ செஞ்சு எடுக்கணும். எவன்கிட்டருந்து பிட்டு காப்பி அப்படியே அவன்கிட்ட பிட்டு அடிச்சு அப்படி பண்ண முடியாது. ஸ்கூலில் எக்ஸாம்பிள் எப்படி பிட்டு அடிக்கணுமோ அது மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட சேனல் வந்து ஒரேடியாக போயிடும். நீங்கள் எந்த கஷ்டமாக எடிட் பண்ணி முடிச்சிருந்தாலும் அது வேஸ்ட்டு தான். அதனால் உங்கள் சொந்தமாக வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனை வந்து இருக்கிறது ஒரு ஃபோன் தான். அந்த ஃபோனை வச்சு கேப்சரும் பண்ணுறேன், இன்னும் சைடு என்னென்னா எடிட்டும் பண்ணுறேன், அதே சைடு கேம் விளாடுறேன், யூடியூப்ஸில் வீடியோஸ் பார்க்குறேன், எல்லாமே பண்ணுறேன். என் ஃபோன் எவ்வளோ தான் தாங்கணுன்றதில்ல. ஆனால் எனக்கு ரொம்ப என் ஃபோனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபோனை வந்து கிடைக்கிறது நான் ரொம்ப பிடிச்சிருக்கேன். எனக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு எவ்வளோ வேஸ்ட் ஆகும் தெரியுமா? அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபோன் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவோட ஃபோன் யூஸ் பண்ணேன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா கிட்ட ஃபோனை வாங்கி அப்படியே நான் அப்போ தான் அப்படி யூடியூப் இதே ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கள் அப்பா ஃபோனில் இருந்து. ஃபோன் வந்து எப்படின்னா ரொம்ப ஹேங் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா 720 வரைய வந்து கேமரா குவாலிட்டி வந்து இருக்கும். அந்தளவுக்கு நம்ம வீடியோ எடுக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது 080 அந்த இதில் வந்து நான் எடிட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி 360 வந்து வச்சு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஓரளவு கிளாரிட்டியாக இருக்குது. இல்லையா அதில் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே புள்ளியாக தெரியும். அதில் ஒரு அட்வான்ஸ் லெவல்லனா ஒரு ஃபோன் இந்த ஃபோன் ரொம்ப சூப்பர். அதனால் ஒரு யூடியூப் ஆரம்பிக்கணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சமாக தான் வர முடியும். கொஞ்சமாக எடுத்தோடனே நம்ம வந்து லேப்டாப் வாங்கணும், இது வாங்கணும், ஃபோன் வாங்கணும், 2 ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நானும் ஃபோன் வாங்கணுன்னு தான் பார்க்குறேன். மணி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்பப்போ
எடிட் வந்து நம்ம கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், அதுவாக தன்னாலே டெலிட்டே இருக்கும். அது வந்து என்ன மாதிரி ஆளுங்களுக்கே நடந்துருக்கு, நிறைய பேருக்கு நடந்துருக்கு சான்ஸ் இருக்குது. நான் வெறும் ஒரு 10 மணி நேரம் ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலேயே நான் ஒரு வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஒரு மாதிரி ஸ்டெடின்றது ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஏற்கனவே ஒரு வாட்டி போட்டிருந்தேன். அது வந்து கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி திரும்பவும் அதை டவுன்லோட் பண்ணி அப்புறம் திரும்பியும் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு திரும்பியும் அந்த வீடியோவை பார்த்துட்டு மியூசிக் ஆட் பண்ணுவேன். எனக்கு அது ஸ்டார்டிங் டைமில் எனக்கு ரொம்ப குழப்பம். எனக்கு எப்படி அந்தளவுக்கு புதுசாக தான் இருந்துச்சு அந்த வீடியோஸ்லாம். எப்படி நம்ம வந்து வீடியோஸ் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், அப்புறம் மியூசிக் ஆட் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு தெரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாகவே கற்றுக்கிட்டேன் நான் சொந்தமாகவே. வீட்டில் ஏற்கனவே லேப்டாப் இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஃபோன் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. அதுலேருந்து கொஞ்சம் முன்னேறுங்க. ஃபுல்லாக வந்து யூடியூப்பே நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு வந்து நிறையா வேலைகள் இருக்கும், நிறையா படிக்கிற வேலையாக இருக்கும். இந்த மாதிரி சில இதெல்லாம் நடக்கும். எடிட் பண்ணுறது நிறையா பிரச்சனை வரும். நான் வந்து எப்பயுமே எடிட்டுன்றது வந்து டயத்தை ரொம்ப தான் ஸ்பீட் ரொம்ப ஒதுக்குவேன் எடிட்டுன்றது. ஆனால் அந்த மாதிரி நடக்கும்போது நிறையா வாட்டி நடந்துருக்குது. 10 மணி நேரம் வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோ பூரா மொத்தமாக டேட் ஆகிடுச்சு. எப்படி டேட் ஆகிடுச்சுன்றது எனக்கு தெரியல. கஷ்டப்பட்டு வீடியோ நான் சின்னதாக அப்படியே கிளிப்ஸாக நீங்கள் 10 நிமிஷம் பார்க்கறது நான் 20 மணி நேரம் எடுத்திருக்கேன். அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு நான் பண்ணியிருந்தது அழிஞ்சு போச்சு. அன்றையிலேருந்து நான் ஸ்டெடிட் அந்த பக்கமே போனதில்லை. அதனால் அதுக்குன்னு ஒரு இது வேணும், ஒரு நோ ப்ராடக்ட்ஸு கேட்ஜெட்ஸ். அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸ்டெடி திமி போடுறதுக்கு. நிறைய பேர் என்னை கேட்குறீங்க ஸ்டெடி திமி போடுங்க அப்படின்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குன்னு நீங்கள் நிறைய வாட்டி கேட்குறீங்க. நானும் போடணும் பார்த்தேன், முடிய மாட்டேங்குது. போட்டு விட்டுருங்க. வீடியோவில் ஏதாச்சும் புதுசாக தெரிஞ்சிருக்கீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.